மாணவர்களே, என்ற பொது காலத்தில் 13ஆம் வாரத்தில் நாங்கள் சனிக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். இந்த இறை வார்த்தைகள் உபவாசம் பற்றி பேசுகின்றது. முதலாவதாக உபவாசத்தின் நோக்கம் என்ன, உபவாசத்தின் மூலம் எதிர்பார்ப்பது என்ன என்பதனை பற்றி. உபவாசத்தின் நோக்கத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, உண்மையான உபவாசத்தின் நோக்கம் நாங்கள் உடைந்த எங்களுடைய உள்ளத்தை, இறைவனோடு இருந்த தொடர்பினை இல்லாமல் இருக்கின்ற நாங்கள் மீண்டும் அதனை நாங்கள் உறுதிப்படுத்துவதற்காக இந்த உபவாசத்தின் ஊடாக மென்மேலும் செபம் ஊடாக நாங்கள் இறைவனோடு அந்த உறவை கட்டியெழுப்பதற்கு இது உதவுகின்றது. இயேசு சொல்கிறார், திருமண தோழி எங்களோடு இருக்கின்ற பொழுது நாங்கள் கவலைப்பட தேவையில்லை, துக்கப்பட தேவையில்லை என்று. அப்படின்றால் அவர்களுக்கு சொல்லுகிறார், இவர்கள் பரிசேயர்கள், குரு முதல்வர்கள், இவர்கள் இறைவனோடு தொடர்பு கொள்ளவில்லை, இறைவனை விட்டு விலகி இருந்தவர்கள். சீடர்கள் இறைவனோடு இருந்தவர்கள். அப்ப சீடர்களுக்கு அவசியம் என்ன தேவை, என்ன தேவைப்பாடு என்ன என்பதனை இயேசு அறிந்திருந்தார். எனவே அறிந்திருந்த அவர் அதன் சொல்லுகிறார், தோழி, திருமண தோழி அவர்களோடு எங்களோடு இருக்கின்ற பொழுது நாங்கள் அதனை பற்றி துக்கப்பட அவசியமில்லை. தோழி, திருமண தோழி அந்த இடத்துல இல்லாமல் இருந்தால் கட்டாயமாக நாங்கள் துக்கப்பட வேண்டும் என்பதனை பல உதாரணங்கள் அவர் சொல்லுகிறார். எனவே இவர்களுடைய உள்ளம் எங்கேயோ இருந்தது, அல்லது இறைவனை பால் விட்டு விலகி இருந்த காரணத்தினால் இவ்வாறு அவர்களுக்கு சொல்லுகிறார். இரண்டாவதாக, நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன, மீண்டும் நாங்கள் மீண்டும் அந்த உறவை கட்டி எழுப்பதற்கு உபவாசத்தின் ஊடாக நாங்கள் முயற்சி செய்கின்றோம். இதன் இயேசு சொல்லுகிறார், ஒருவருடைய வாழ்க்கையிலே புதிய வாழ்வினை அடைய வேண்டுமானால் அந்த வாழ்க்கையிலே அவர் பல விதமான தவ முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று. அப்படியானால் இந்த முயற்சியின் ஊடாக உள்ளார்ந்தும் பரிசுத்தப்பட்டு இறைவன் எதிர்பார்க்கின்ற அந்த பாதையினிலே பயணிப்பதற்கு இந்த உபவாசத்தின் ஊடாக எங்களுக்கு வரப்பிரசாதம் கிடைக்கின்றது. எனவே இதற்காக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதனை உறுதி செய்கின்றார். எனவே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை பார்த்து, ஏன் அவர்கள் இதை செய்யவில்லை, ஏன் அவர்கள் இதை செய்கின்றார்கள், ஏன் அவர்கள் திருப்பள்ளிக்கு செல்கின்றார்கள், ஏன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளிக்கு செல்கின்றார்கள் என்று நாங்கள் அவர்களை பார்த்து ஏளனம் செய்ய அவசியமில்லை. அவர்கள் இறைவனோடு தொடர்பு கொள்ள வேண்டுமானால், இறைவனுக்கு அவர்களுடைய ஆசீர்வாதத்தும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர்கள் அவ்வாறு பலவிதமான முயற்சிகளை செய்கின்றார்கள். ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் பரிசேயர்கள் போன்று அவர்களை பார்த்து, ஏன் இவர்கள் மாத்திரமே ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு செல்லுகின்றார்கள், தவ முயற்சிகளை ஈடுபடுகின்றார்கள் என்று எங்களுக்கு அவசியமற்ற இந்த விடயங்களாக இருக்கின்றது. எனவே நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை உடைந்த என்னுடைய உள்ளத்தை, ஆன்மீகத்தை நான் இறைவனுக்குள் எவ்வாறு நான் மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்பதனை